நீ எதுக்கும் கவலைப்படாத ஆனந்தி. அப்பா உனக்கு எப்பவும் பக்கபலமா இருப்பேன். நீ எதுவாக இருந்தாலும் தைரியமா செய். சரிங்கப்பா. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எதா இருந்தாலும் தைரியமா செய், நான் பார்த்துக்கிறேன். சரியா? போதுமா? பரவாயில்ல குமரா, அந்த பொண்ணுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதோ பந்தம் இருந்திருக்கு பாரு. ஆமாமா. நமக்கு ஒரு பழைய காலத்து தறி வேணும்னு சொன்னப்போ அவங்க வீட்டு தறியத்தான் நமக்கு வித்துட்டு போனாங்க. ஆனா பாவம், இந்த பொண்ணு என்கிட்ட வந்து அந்த தறியத்தான் நாங்க தெய்வமா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால தயவு செஞ்சு அந்த தறிய எங்களுக்கு கொடுத்துருங்கம்மான்னு கேட்டா. நான் தான் ஐயோ பாவம், தொழில் மேல இவ்ளோ பக்தியா இருக்காங்களே, அந்த தறிய தெய்வமா நினைக்கிறாங்களேன்னு திருப்பி கொடுத்து விட்டேன். கடைசியில பார்த்தா அந்த பொண்ணு உனக்கு எதிரா போட்டி போட்டு 5 லட்சம் ரூபாய் ஜெயிக்கிற அளவுக்கு வந்திருக்கா. ஆமாமா. ஆனா உண்மையிலேயே சொல்லணும்னா அவங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் யோசிச்சிருந்தாங்க. அப்படியா? போட்டியில பெண்ணுன்னு தலைப்பு கொடுத்து நெய்ய சொன்னதுமே நான் நம்ம காமாட்சி அம்மனை போட்டிருந்தேன். மற்றவங்க அன்னை தெரசா, கல்பனா சாவ்லான்னு போட்டிருந்தாங்க. ஒருத்தங்க பூவையே புடவையில டிசைன் பண்ணிட்டு பெண்மைனா பூக்கள் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க மட்டும் வித்தியாசமா கண்ணகி உருவத்தை புடவையில கொண்டு வந்து இந்த சமூகத்துல பெண்ணுக்கு எதிராக நிறைய அநீதி நடக்குது, பெண்ணுக்கு எதிராக நடக்கிற எல்லா அநீதிக்கும் ஒரு குரலா ஒரு அடையாளமா இருக்கணும்னு அநீதியை எதிர்த்து போராடின கண்ணகி இந்த சேலையில கொண்டு வந்திருக்கோன்னு சொன்னாங்கம்மா. அங்கேயே அவங்களோட மாறுபட்ட யோசனை தெரிஞ்சுதுமா. அது மட்டும் இல்லாம அருமையான டிசைன் பண்ணிருந்தாங்க. அதுவும் தான் அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம். பரவாயில்லப்பா. ஆமா, அவ பேர் ஏதோ ஒரு நல்ல பேராச்சு. ஆனந்தி. எந்த ஆனந்தி? எந்த ஆனந்தியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, இவங்க வேற ஒரு ஆனந்தி. உங்களுக்கு அவங்கள தெரியாது. தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எந்த ஆனந்தி? அப்பா, அண்ணன் கூட ஒருத்தவங்க அந்த டிசைனிங் போட்டியில கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க பேர் தான் ஆனந்தி. அவங்கள பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். ஓ,